தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Xiaomi இப்போ இந்தியால புதிதாக ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போனை பத்தின விஷயங்கள் என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணுமோ எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். பிகாஸ் நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கருப்பு பொட்டி தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ என்னென்ன இருக்குன்றத சொல்றேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு எம்ஐ லோகோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி எப்படி பார்த்தாலும் எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லைங்க. சரி, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஓ மை காட், நமக்கு வெறும் மொபைலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுக்கு எம்ஐ பாக்ஸில் போட்டு அமிச்சு நம்மளை ஏமாத்தினாங்கன்னு தெரியல. ஐ எம் வெரி கடுப்பிங். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் மொபைல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மொபைலும் அதே கருப்பு கலராக இருக்குங்க. அதனால தான் பாக்ஸும் அந்த கருப்பு கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இண்டோரில் என்னால் உங்களுக்கு சத்தியமாக இதோடைய கலரை காமிக்க முடியுமான்னு தெரியல. அவுட்டோரில் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை ஜஸ்ட் குயிக்காக அப்படி பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் ஒரு கேஷுவல் அன்பாக்சிங் இல்லாமல் நமக்கு வெறும் மொபைல் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த பாக்ஸில் ஸோ அந்த மொபைலில் ஒவ்வொரு விஷயமா என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்ப்ளே தான். இந்த ஸ்மார்ட் போன்ல முக்கியமான ஒரு விஷயமா அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்க்கான டாட் டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல இருக்கு. ஆனா மெயின் விஷயம் என்ன தெரியுமா, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இதுல இருக்கு. எஸ், இதுல 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் சிங்க் ஆகக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வேணுமோ அதற்கு தகுந்தாற் போல அது யூஸ் ஆயிக்கும். உங்களுக்கு 24 FPS வேணுமா, ரெஃப்ரெஷ் ரேட் வேணுமா, 24 ஹெர்ட்ஸ் வேணுமா, 30 ஹெர்ட்ஸ் வேணுமா, 40 ஹெர்ட்ஸ் வேணுமா, இல்ல 60, 90 இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்குமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, மீடியாக்கு தகுந்த மாதிரி, கேம்ஸுக்கு தகுந்த மாதிரி, எந்தெந்த கேம்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதற்கு தகுந்தாற் போல யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல சொல்றாங்க. பிரைட்னஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இதுல இல்ல. என்ன தெரியுமா, AMOLED டிஸ்ப்ளே இதுல கிடையாது. எஸ், இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனுடைய விலை 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய்க்கு இதுல AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கலீங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த AMOLED டிஸ்ப்ளே கூடவே நமக்கு சைட்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இல்ல. ஸோ டிஸ்ப்ளே லெவல்ஸ் இவங்க சொல்ற மாதிரி 500 நிட்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு பார்க்கும்போது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அவுட்டோர்லயா இருக்கட்டும், ஈவன் இண்டோர்ல கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்திருந்தா சூப்பர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் அந்த பிரைட்னஸ் கிடையாது. 40,000 ரூபாய்க்கு இந்த பிரைட்னஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆவரேஜான ஒரு பிரைட்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு HDR10 உடைய சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு டிஸ்பிளேவா இருக்கும். கலர்ஸ் எல்லாம் நம்மளோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பஞ்சியா இருந்திருக்கும். என்ன பண்றது, எனக்கு அந்த விலை தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. பட் மற்றபடி டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு குறையில்லாத டிஸ்பிளேவா தான் தெரியுது. பட் 40,000க்கு ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் போதுமான்ற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. உங்களுக்கு ஓகேவான்றதை சொல்லுங்க. பட் எனக்கு 50-50 தான். இரண்டாவதாக ப்ராசஸர். இந்த இடத்துல இருந்து இந்த போன் டாப் கியர்ல போக போகுது. சோ ஒவ்வொரு விஷயமா கவனிச்சு கேளுங்க. ஸ்னாப்டிராகனுடைய 865 ப்ராசஸர் இதுல கொடுத்திருக்காங்க. எஸ், 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர், நல்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல ஒரு முக்கியமான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதை கொடுத்திருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Adreno 650 GPU இருக்கு. RAM and ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல LPDDR5 டைப்கான RAM கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கான அந்த ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இது 8GB RAM and 128GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜோட வருது. இதெல்லாம் மெயின் விஷயங்கள். பட் உங்களுக்கு 5G கேப்பபிலிட்டி இந்த பர்టిక్యులர் பட்ஜெட்ல 865 அப்படின்றது சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த மொபைல்ல நமக்கு 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி தராங்க. சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. எஸ், இதுல டியூவல் ஸ்பிளிட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சோ மத்த சார்ஜரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேகமா சார்ஜ் ஆகும் அண்ட் ஹீட் ஆகாதுன்றது போலயும் சொல்லிருந்தாங்க. நான் இன்னும் செக் பண்ணல. பட் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 33 இன்னும் கொஞ்சம் ஒரு 45, 50 அந்த மாதிரி கொடுத்திருந்தா காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும். பட் 33 குட் எனஃப். அண்ட் பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த போன் சாலிடான ஒரு பில் குவாலிட்டிங்க. முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைடுமே கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஈவன் கேமரா செக்ஷன்ல கூட கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் கார்னிங் கிளாஸ் 5 தான் சுத்தி எல்லா இடத்துலயுமே கொடுத்திருக்காங்க. நல்லா சாலிடா இருக்கு. சாலிடா இருக்கக்கூடிய அதே சமயத்துல போன் கொஞ்சம் பல்கியாவும் இருக்கு, கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு. வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வெயிட்டை சொல்றேன்.
218 கிராம் இருக்கு. எஸ், ஓரளவுக்கு வந்து கையில வந்து நல்லா கொஞ்சம் பல்கியா இருக்கு அண்ட் வெயிட் வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் சின்ன கையா இருந்ததுன்னா யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் போனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ல இன்னொரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதோட கேமராஸ் தான். அதுவும் இந்த ப்ரோ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா கேமரா 108 மெகாபிக்சல் கேமரா. எஸ், பின்பக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி கேமரா மட்டுமே வச்சிருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 5 கேமரா இருக்கா போட்டு தாக்கி இருக்காங்களான்னு தோணும். பட் அவ்வளவுலாம் கிடையாது. வெறும் 3 கேமரா தான். பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா f1.69 அப்பர்ச்சர்ல கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா 123 டிகிரி இருக்கும். இது அல்ட்ரா வைட் சென்சார். மூன்றாவதாக 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 2 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்குமே சூப்பரா வந்து ஃபோக்கஸிங்கோட வந்து உங்களால ஷாட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கேமராவை பத்தி நான் அதிகமா சொல்றதுக்கு முன்பாக நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிகாஸ் நான் இந்த ஸ்மார்ட் போன் அதிகமா எதிர்பார்க்கல. பிகாஸ் அவங்க ஏற்கனவே 2-3 ஸ்மார்ட் போன்ல எனக்கு அந்த கேமரா எல்லாம் பிடிக்கல. பட் சர்ப்ரைசிங்லி கேமரா ஷாட்ஸ் பார்க்கும்போது சூப்பரா வந்திருக்கு. அந்த நான் போர்ட்ரேட் மோடே போகாட்டியும் நான் எடுக்கக்கூடிய நார்மல் ஷாட்லயே பாத்தீங்கன்னா பின்பக்கமா இருக்கக்கூடிய அந்த பொக்கே எஃபெக்ட் பார்க்கும்போது நார்மலா எடுக்கக்கூடிய ஷாட்ல பின்பக்கமா நல்லா செப்பரேட் பண்ணி காமிக்குதுன்னு சொல்லும். சோ பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டான ஒரு இமேஜா வந்து கொடுத்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு. பட் மத்தபடி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. இந்த பின்பக்க கேமரால நம்மளால 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். எஸ், 8K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 4K ல 60 fps வரைக்கும் எடுக்கலாம். மத்ததெல்லாம் நார்மலான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கேமரால வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ க்ளோன் மோட் அப்படின்னு சொல்றாங்க, டியூவல் வீடியோ மோட் இருக்குன்னு சொல்றாங்க, மூவி ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கு அண்ட் vlog மோட் இருக்குன்றது போல சொல்றாங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா என்ன ஏதுன்னு சொன்னா இன்னும் லென்த் ஆயிடும். பட் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கேமரால கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ நம்ம 1080 60 fps வந்து எடுத்துட்டு இருக்கோம். இந்த கேமரால நம்மளால 4K 60 fpsலயும் வீடியோ எடுக்க முடியும். 8K 30 fpsல கூட வீடியோ எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1080 60 ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு அதே 1080pல இப்போ அல்ட்ரா வைடில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சூப்பர் ஸ்டடி மோட் அதெல்லாம் வந்து ஆன் பண்ணல. ஸோ நார்மலாக தான் இருக்குது. நான் வாக் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ சன்லைட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஷேடோவில் போனோடனே கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ 8K ஃபுட்டேஜ் இப்போ ஷேடோவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோ குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா தான் தெரியணும். அதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா வீடியோ கொஞ்சம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். இது 4K 60 fpsல எடுக்கக்கூடிய வீடியோ. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது முன்பக்கமா உங்களுக்கு ஒரு சைடில் சின்னதாக ஒரு டாட் நாச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1080pல வந்து 30 fpsல வீடியோ எடுக்க முடியும். பட் செல்ஃபி இமேஜஸை பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸும் காமிக்கிறேன், அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் வீடியோ இங்கே டிஸ்பிளேல பார்க்கும்போது பயங்கரமான கலர்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. என் ஃபேஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது டிஸ்பிளேல. பட் நீங்கள் ஃபைனல் அவுட்புட் சிஸ்டம்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஜஸ்ட்டு நான் வெயிலில் வந்து வாக் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ஷேடோவில் இருந்தோம். ஸோ இப்போ பின்னாடி கரெக்டாக சன்லைட் வருது. ஸோ என் ஃபேஸ் கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கா, பேக்ரவுண்ட் நல்ல பொக்கே எஃபெக்ட் இருக்கா அண்ட் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்ப இப்போ ஷேடோவில் வாக் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நீங்களே பாருங்கள். ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல மாட்டேன். நம்ம எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கு டீசென்ட்டான ஒரு ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை விட மெயினான விஷயம் என்ன தெரியுமா, இதில் நிறைய விதமான சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 360 டிகிரிக்கான ஆம்பியன்ட் லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேவையான சின்ன சின்ன சென்சர்ஸ் எல்லாமே இருக்குது. Wi-Fi 6 இருக்குது, Bluetooth 5.1 சப்போர்ட் கொடுக்குறாங்க, NFC இருக்குது அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒன்று கீழ்ப்பகுதியில் இருக்குது, நார்மலாக இருக்கிறது. இன்னொன்று மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் சவுண்ட் அவுட்புட்டில் எனக்கு 2 சைடும் வச்சு கேட்கும் போது என்ன ஃபோனை சென்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல லவுடாக வருது. பட் இதில் கொஞ்சமாக மஃபில்ட் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அடுத்ததாக இதில் MI 12 கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு iOS உடைய ஃபீல் தான் வந்து வருது. பட் ஸ்டில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் போது பார்க்கறதுக்கு ஒரு டீசென்டான ஒரு ஃபீலிங்ல இருக்கு. யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவே வந்து போகுது. அடுத்ததாக இதோடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. ஒன்னு காஸ்மிக் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு லூனார் சில்வர். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. பட் எனக்கு இப்போ பிளாக் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வீடியோவில் கொண்டு வரதுக்கே படாத பாடுபட்டேன். பட் பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியா இருக்கு. அண்ட் மெயினா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாம் ஈஸியாக வந்து படிது.
அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா கையில் பிடிச்சாலே கசன்னு ஆகிடுது. துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நானும் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது தொடச்சி தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு நல்ல கேஸ் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்ல ஷைனி எஃபெக்ட் வந்து லாங் டைமுக்கு வந்து இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு சொல்கிறேன். 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் இதில் ஐபி ரேட்டிங் கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இது மேபி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். பட் மற்றபடி மீதி எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குது. பட் மெயின் கம்ப்ளைண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எங்கன்னா 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு செம மொபைலாக இருந்திருக்கும். செம காம்படிஷன். இப்போ OnePlusக்கு, சாம்சங் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்படிஷன் இருந்திருக்கும். பிகாஸ் கேமரா அவ்வளோ நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் யூயும் நல்லா ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே அவங்க வேற ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. எனக்கு ரெஃப்ரெஷ் ரேட்ஸை விட நான் அதிகமாக கேம்ஸ் விளையாட மாட்டேன். பட் மேபி கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு அது ஓகேவா இருக்கலாம். பட் மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கேஷுவல் கேம்ஸ்ல இருந்து மற்ற படங்கள் பார்க்குறவங்க மற்றவங்க எல்லாருக்குமே அந்த டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இல்லை நார்மலான டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். பட் மற்றபடி எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. 40,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒர்த் மாதிரி தான் வந்து தெரியுது. இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான், ரிவ்யூ கிடையாது. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணணும் அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.